மக்களவைக்கு வர வேண்டாம் என்று கூறியதாக சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, சபாநாயகர் ஓம் பிர்லா அப்படி சொல்ல என்ன காரணம்? அப்படியா, மக்களவையினுடைய நடவடிக்கைகள் பிரதமர் மோடி வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் தற்பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லாவால் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்திற்கு பிரதமர் மோடி வரும் பொழுது அவரை முற்றுகையிடுவதற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அதனால் அவருக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்ற ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதன் காரணமாக அவரை அவைக்கு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் தான் வழங்கியுள்ளதாக மக்களவை சபாநாயகர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் எம்பிக்களான ஜோதிமணி, வர்ஷா கெய்க்வாட் உள்ளிட்ட பெண் எம்பிக்கள் பிரதமருடைய அலுவலகம் நோக்கி சென்று அவரை முற்றுகையிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக சபாநாயகர் அலுவலகமானது தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக ஏற்கனவே கடந்த 2 முதல் 3 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து அவையினுடைய நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டு வரும் நிலையில் கடும் அமளியும் மக்களவையில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவரை பேச விடாமல் தடுத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சியானது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் அவையினுடைய நடவடிக்கைகள் முழுமையாக முடங்கியிருக்கின்றன. இந்த நிலையில்தான் அவைக்கு பிரதமர் மோடி வர வேண்டாம், அவர் மீதான ஒரு தாக்குதல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் எம்பிக்கள், குறிப்பாக பெண் எம்பிக்கள் அவரை முற்றுகையிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக இருக்கும் நிலையில் இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக பிரதமர் மோடி அவைக்கு வர வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளை தான் விடுத்துள்ளதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தற்பொழுது திடீரென தெரிவித்துள்ளார். ஏற்கனவே முழுமையான ஒரு விவாதம் என்பது நடைபெறுவதற்கு எதிர்கட்சிகள் அனுமதிக்கின்றன, அவை மரபை மீறும் வகையில் நடந்துள்ளதாக கடுமையான ஒரு குற்றச்சாட்டுகளையும் கருத்துக்களையும் ஓம் பிர்லா சபையினுடைய அருளை தொடங்கியவுடன் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு தகவலையும் கிடைத்துள்ளதாக மிக முக்கியமாக கூறப்படுகிறது. ஏற்கனவே 2 அவைகளுமே மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் கடும் அமளி என்பது எதிர்கட்சி மற்றும் ஆளுங்கட்சி எம்பிக்கள் தரப்பில் நடைபெற்று வரும் நிலையில் காங்கிரஸ் எம்பிக்கள், குறிப்பாக பாஜகவுடைய ஒரு சில உறுப்பினர்களான தேஜஸ்வி சூர்யா, நிஷிகாந்த் தூபே உள்ளிட்டோருடைய கருத்துக்களுக்கு கடுமையான ஒரு ஆட்சேபம் தெரிவித்தார். அதே போல குடியரசுத் தலைவருடைய உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியினுடைய முழு உரையையும் படிப்பதற்கான ஒரு அனுமதியை மறுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டையும் முன்வைத்து தொடர்ந்து 3வது நாளாக அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையினுடைய நடவடிக்கைகள் முழுமையாக முடங்கியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் அவையினுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து முடக்குவதற்கு காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பிரதமருடைய பாதுகாப்பிற்கும் அது குறைபாட்டை ஏற்படுத்தலாம் என்ற ஒரு அச்சம் இருப்பதன் காரணமாக அவரை அவைக்கு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தலை தற்பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லா வழங்கியுள்ளதாக தற்பொழுது முதற்கட்ட தகவலானது வெளியாகி இருக்கிறது. சுசித்ரா, வழக்கமாக இதுபோன்ற ஒரு உறுப்பினருடைய பாதுகாப்பு கருதி அவரை அவைக்கு வர வேண்டாம் என்று சபாநாயகர் கூறுவது வழக்கமான ஒன்றா? அதுவும் பிரதமர் என்று இருக்கும் பொழுது அவருடைய உரை ஆற்றும் பொழுது இப்படியான ஒரு அறிவுறுத்தலை அவர் வழங்கியிருக்கிறார். இது எப்படி பார்க்கப்படுகிறது எதிர்க்கட்சி தரப்பில்? அப்படியே மிக முக்கியமாக, அதாவது குடியரசுத் தலைவருடைய உரையானது அதன் மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்பது முழுமையாக விவாதிக்கப்பட்டு, அதாவது ஆளும் தரப்பு எதிர்த்தரப்பு என அனைத்து எம்பிக்கள், அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளுடைய அந்த ஒரு உரைகள் என்பது படிக்கப்பட்டு பதில்கள் வழங்கப்பட்டு இறுதியில் பிரதமருடைய ஒரு பதிலுரை என்பது வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று மாலை 5 மணிக்கு பிரதமருடைய உரை என்பது மக்களவையில் நிகழும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் அவையினுடைய நடவடிக்கைகள் முழுமையாகவே முடங்கியது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான உறுப்பினர்கள் தங்களுடைய தரப்பு கருத்துக்களை, குறிப்பாக தங்களுடைய கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தை வழங்கும் வகையிலான அந்த ஒரு கருத்துக்களையும் அவர்களால் முன்வைக்க இயலவில்லை. இந்த நிலையில் இன்று பிற்பகல் அவையினுடைய நடவடிக்கை அந்த கடும் அமளிக்கிடையே குடியரசுத் தலைவர் உரை மீதான அந்த ஒரு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமானது எந்த ஒரு பதிலுரையும் எம்பிக்களுடைய உரைகளும் இல்லாமல் நிறைவேற்றப்பட்டதாக மக்களவை சபாநாயகர் அறிவித்தது கடும் ஒரு சர்ச்சையை மக்களவையில் ஏற்படுத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இது போன்று பிரதமரை அவைக்கு வர வேண்டாம் என்று கூறுவதற்கு எந்த ஒரு அடிப்படை தன்மையும் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக காங்கிரஸை பொறுத்தளவில் அதாவது அவை கூட்டம் நடைபெறும் பொழுது ஒரு கூட்டத்தொடரில் ஒரு முறை மட்டும்தான் பிரதமர் மோடி அவைக்கு வருவதை வழக்கமாக கொண்டுள்ளார். தற்பொழுது சபாநாயகரே அவருக்கு வர வேண்டாம் என்று கூறினால் அதற்கு பிரதமர் மோடி மிகவும் சந்தோஷப்படுவார் என்ற ஒரு கருத்தை காங்கிரஸ் தலைவர்கள் தற்பொழுது குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது அங்கு நாடாளுமன்றத்தில் சற்று பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்பது வேறு, இது போன்ற தேவையற்ற ஒரு பிரச்சனையை கிளப்புவது என்பது வேறு என்ற ஒரு கருத்துக்களை காங்கிரஸ் தலைவர்கள் தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள்.
சுசித்ரா, இப்போ பிரதமருடைய உரை இல்லாமலேயே அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதமர் உரையில் முக்கியமாக எதிர்பார்க்கப்பட்ட பதில்கள் என்னென்ன? குறிப்பாக இந்தியா அமெரிக்காவினுடைய அந்த வர்த்தக ஒப்பந்தம் சார்ந்த பல்வேறு அமளியிலும் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டிருந்தார்கள். அது சார்ந்த பதில் மற்றும் வேறு சில சர்ச்சைகள் தொடர்பான பதில்களும் எதிர்பார்க்கப்பட்டதா? அவையெல்லாம் என்னென்ன? அப்படியே மிக முக்கியமாக பிரதமருடைய உரையில் குறிப்பாக ஏற்கனவே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேசியது போல இந்தியாவினுடைய குறிப்பாக மத்திய அரசினுடைய வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான பல்வேறு கருத்துக்களை அவர் முன்வைத்திருந்தார். அதே போல வந்தே மாதரம் தொடர்பான கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருந்த நிலையில் பிரதமருடைய உரையில் நேற்று குறிப்பாக இந்தியா அமெரிக்காவுடனான அந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பல்வேறு கருத்துக்கள் அதில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அந்த இறுதி ஒப்பந்தம் என்பது முடிவாகியுள்ளதாகவும் தொடர்ந்த பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளும் ஈடுபட உள்ளதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் அதற்கு பிரதமர் மோடியும் நன்றி தெரிவித்து அவருக்கு தொலைபேசி மூலம் உரையாடல் மேற்கொண்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த முக்கிய அம்சங்கள் இந்த உரையில் இடம்பெறும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டுமல்லாமல் அந்த பட்ஜெட்டில் மாநிலங்களுக்கு செய்யப்பட்டுள்ள அந்த புதிய திட்டங்கள் என்ன, ஒதுக்கீடுகள் என்ன என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் பிரதமர் மோடி அளிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அவருடைய உரை இல்லாமல் மக்களவையில் குடியரசுத் தலைவருடைய உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறிப்பாக நாடாளுமன்ற வரலாற்றில் இத்தனை ஆண்டுகால வரலாற்றில் ஒவ்வொரு ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடர் என்பது குடியரசுடைய உரையும் அதன் பின்னர் ஒரு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் தான் பட்ஜெட் மீதான ஒரு விவாதம் என்பது வழக்கமாக நடைபெறுவதும் தொடங்குவதும் வழக்கம். அந்த வகையில் அடுத்த வரும் திங்கள் முதல் பட்ஜெட் மீதான விவாதம் என்பது நடைபெற உள்ள நிலையில்தான் இந்த ஒரு உரையை முழுமையாக குறிப்பாக பதிலுரை என்பது பிரதமர் தரப்பிலிருந்து மத்திய அரசின் தரப்பிலிருந்து இல்லாமல் உரையை முடித்து விட்டதாக கடும் விமர்சனங்களையும் எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தினுடைய அந்த ஒரு மரபுகள் மீறி செயல்பட்டு வருவதாக தற்பொழுது அவர்கள் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இதுல மிக முக்கியமாக இந்த பதில்கள் எதிர்க்கட்சிகளால எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எதிர்க்கட்சிகள் தாக்குவதற்கு முயற்சி செய்தார்கள் என்ற அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் தான் பிரதமர் நரேந்திர மோடியை ஓம் பிர்லா வர வேண்டாம், சபாநாயகர் ஓம் பிர்லா வர வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். இத்தகைய ஒரு கடுமையான குற்றச்சாட்டை எந்த அடிப்படையில் ஓம் பிர்லா முன்வைக்கிறார்? அப்படியா மிக முக்கியமாக தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய முதல் தலைவர் பிரியங்கா காந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார். மிக முக்கியமாக அதில் எந்த அடிப்படையில் நீங்கள் கேட்ட அதே கேள்வி, எந்த அடிப்படையில் சபாநாயகர் இது போன்ற எம்பிக்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார், இதற்கு எந்த ஒரு அடிப்படை தன்மையும் இல்லை என்ற ஒரு கருத்தை அவர் கடுமையான ஒரு விமர்சனத்தோடு பிரியங்கா காந்தி தற்பொழுது முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவையினுடைய மரபை மீறும் வகையில், விதிகளை மீறும் வகையில் உறுப்பினர்களை பேசாமல் தடுத்தது என்பது மத்திய அரசு மற்றும் அவர்களை சார்ந்த சபாநாயகனுடைய நடத்தையாக உள்ளது. அந்த வகையில் தான் தாங்கள் கேள்வி எழுப்பினோமே தவிர இது போன்ற அனாவசியமான ஒரு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைப்பது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் பிரதமர் தங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் உள்ளார் என்ற ஒரு விளக்கத்தையும் பிரியங்கா காந்தி அளித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கடும் சர்ச்சை மிக முக்கியமாக சபாநாயகனுடைய இந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு அடிப்படை தன்மை என்பது வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் தரப்பில் எழுப்பப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து